ஹலோ ஸ்டூடெண்ட், நம்ம சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.5 பார்க்குறோம். இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னு கேட்குறாங்க. இதில் இந்த இசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதை ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க, எழுதிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2வை இங்கே மல்டிபிள் பண்ணுங்க, கிராஸ் மல்டிபிள் தான். இந்த ஜெட் மைனஸ் 5ஐ இந்த சைடு மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு ஜெட் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இதை சைடு கொண்டு போங்க. 1 + 4i இன்ட்டு என்ன கிடைக்கும்? ஜெட் மைனஸ் 5i. ஓகேங்களா? இப்போ இந்த 2 மல்டிபிள் 2 இன்ட்டு இசட் 2z 2 இன்ட்டு 3 6ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஜெட் இசட் 1 இன்ட்டு 5i மைனஸ் 5iன்னு கிடைக்கும். 4i இன்ட்டு இசட் ப்ளஸ் 4i இசட் நெக்ஸ்ட் 4i இன்ட்டு மைனஸ் 5iன்னு வரும். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும்? மைனஸ்னு வரும். 4 இன்ட்டு 5 20i ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? இப்போ 20i ஸ்கொயர்னு வருது. i ஸ்கொயர்னா மைனஸ் 1. அப்போ என்ன வரும்? இங்கே மைனஸ் 20ன்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே மைனஸ் 20 அப்படி பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் 20. ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இசட்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. இங்கே 2z + 6 இருக்கு. 2z அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் 6 அந்த சைடு கொண்டு போகலாம். இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இருக்க இசட் இன்சைடு வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மைனஸ் இசட்னு வரும். இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். அப்புறம் 4i z இருக்குது, அதை இந்த சைடு கொண்டு வாங்க. ப்ளஸ் 4i z இன்சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 4i z ஈக்குவல் டு ப்ளஸ் 6 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 6ன்னு வரும். இங்கே ஏற்கனவே மைனஸ் 5i இருக்கு, அப்புறம் ப்ளஸ் 20 இருக்கு. சரி, இங்கே 2z மைனஸ் z என்ன வரும்? z அப்படின்னு கிடைக்கும். z மைனஸ் இங்கே 4i zன்னு வரும். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு மைனஸ் 6 + 20 இருக்கு, என்ன வரும்? 14 மைனஸ் 5iன்னு வரும். சரிங்களா? இப்போ இதில் வந்து z வெளியே எடுக்கலாம். z வெளியே எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் 4iன்னு வரும். இங்கே 14 மைனஸ் 5i. இப்போ 1 மைனஸ் 4i ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. அப்போ z ஈக்குவல் டு 14 மைனஸ் 5i டிவைடட் பை 1 மைனஸ் 4i அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை z கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் z தான் கேட்குறாங்க, z கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மில் இதை சொல்கிறாங்க. சரிங்களா? ரெக்டாங்குலர் ஃபார்மில் கொண்டு வரலாம். மேலேயும் ஐ இருக்கு, கீழேயும் ஐ இருக்கு. ஒரே ஒரு ஐயா கொண்டு வரணும். சரிங்களா? a + ib அந்த ஃபார்மில் கொண்டு வரணும். இப்போ 1 மைனஸ் 4iனுடைய காந்தி கேட்டெல்லாம் மல்டி பண்ணுங்க. அதோட காந்தி கேட்டு 1 + 4i டிவைடட் பை 1 + 4i. அடுத்து மேலேங்களையும் டினாமினேட்டர் காந்தி கேட்டாலும் மேலேங்களையும் மல்டி பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ கீழே மல்டி பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 4i 1 + 4i மல்டி பண்ண போகலாம். a மைனஸ் ib a + ib நான் ஒரு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ z ஈக்குவல் டு கீழே என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். டினாமினேட்டரில் ஐயெல்லாம் வராது. இப்போ மேலே மல்டி பண்ணுங்க. 14 இன்ட்டு 1 என்ன கிடைக்கும்? 14. அடுத்தது 14 இன்ட்டு 4i 14 வரும். 14 இன்ட்டு 4 56iன்னு வரும். இப்போ ப்ளஸ் 56i. சரிங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் 5i இன்ட்டு 1 மைனஸ் 5iன்னு வரும். அப்புறம் மைனஸ் 5i இன்ட்டு ப்ளஸ் 4i மைனஸ் 5 இன்ட்டு ப்ளஸ் 4 மைனஸ் 20ன்னு வரும். மைனஸ் 20i ஸ்கொயர் வரும். மைனஸ் 20i ஸ்கொயர் அப்படின்னு வரும். ப்ளஸ் 20ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 14ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 34 ப்ளஸ் 56 மைனஸ் 5 என்ன வரும்? ப்ளஸ் 51iன்னு கிடைக்கும். இதோட பை 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னா 16 ப்ளஸ் 1 என்ன வரும்? 17. சரிங்களா? இப்போ மேலே நியூமினேட்டரில் 17ஐ வெளியே எடுக்கலாம். இப்போ 17 வெளியே எடுத்தீங்கன்னா 2 இன்ட்டு 17 34 ப்ளஸ் 3 இன்ட்டு 17 51. இப்போ 3i டிவைட் பை இங்கே 17. சரிங்களா? 17 கேன்சல் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 + 3i. ஓகேங்களா? இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட் ஃபார்மில் எழுதிட்டோம். ஜெட் ஈக்குவல் டு 14 மைனஸ் 5i பை 1 மைனஸ் 4i தான் ஜெட்டு. ரெக்டாங்குலர் ஃபார்ம் கேட்குறாங்க. ஜெட் ஈக்குவல் டு 2 + 3 அதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.